ഹലോ, എന്തടി നിനക്ക്? ഏത് എന്തു നീ പറയുന്നേ? നോക്കാം. അത് നിനക്ക് അറിഞ്ഞൂടെ? അത് ചെയ്യ. എങ്ങനെ അമ്മയോടൊക്കെ ദേഷ്യം പിടിക്കുന്നേ? എപ്പോ? എനിക്ക് വയ്യ, എനിക്ക് മടുത്ത് നിന്റെ കൂടെ ജീവിച്ചിട്ട്. നീ എന്തേലും ചെയ്. വെക്ക്. சொல்லணும். വരാം. പസിയുണ്ടോ? ഞാൻ വരാം, കുറച്ചുകൂടെ കഴിയട്ടെ. മൂടി ശരി. ഇല്ലണ്ണ, വൈഫും അമ്മയും കൂടെ പ്രശ്നം. അണ്ണാ, വൈഫ് അമ്മയുടെ പ്രശ്നം എന്ന് വെച്ചാൽ നമ്മൾ ഇതേപോലെ ഒരാഴ്ച ഏതെങ്കിലും ഒരു ദിവസമായിരിക്കും ഇതേപോലെ റെസ്റ്റ് എടുത്ത് വീട്ടിലിരിക്കുന്നത്, അല്ല റൂമിലിരിക്കുന്നത്. അപ്പോഴാണ് നാട്ടിൽ അതാണ് പ്രശ്നം, മറ്റേത് മറിച്ചതെന്നും പറഞ്ഞ് ഇതേപോലെ ഫോൺ വിളിച്ച് പറയുന്നത്. അവൾക്ക് വേറെ അണ്ണാ, അവൾക്ക് കൊച്ചിനെ നോക്കി വീട്ടിൽ ഇരുന്നാ പോരെ? അതിനിടയ്ക്ക് അമ്മയ്ക്ക് പ്രശ്നം, അമ്മയായിട്ട് പ്രശ്നങ്ങള്. വീട്ടിലിരിക്കുന്ന അവൾക്ക് പ്രശ്നം இல்லைன்றியா? அவள்கிட்ட பிரச்சனை யார்கிட்ட சொல்லுவா? உன்னை விட்டா வேற யார்கிட்ட சொல்லுவா? யோசிச்சு பாரு. நீ அவள் கொச்சு வச்சுட்டு வீட்டில் இருக்கான்னா நீ 6 நாள் வேலை செய்கிற, 1 நாள் லீவ் எடுக்கிற. அவளுக்கு ஒன்றை மாதிரி லீவ் எடுக்கலுமா? 6 நாள் வேலை செஞ்சுட்டு 1 நாள் கொச்சு வச்சுக்கிட்டு லீவ் எடுக்கலுமா? அவளுக்கு ஃபுட்டு உண்டாக்கணும், உண்டு அம்மையை பார்க்கணும். இதான் அவளோட நோக்கமாக இருக்கும். நம்ம சாதாரணமாக ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கணும். என்னோட லைஃப்பில் நிறைய பிரச்சனை இருக்குது, என்னோட ஃபேமிலியிலேயும் நிறைய பிரச்சனை இந்த மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் நம்ம இப்போ சிம்பிளாக எடுத்துக்கணும். நம்ம அதெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம மைண்டில் வேலை பண்ண இயலாது. அதே மாதிரி அவளுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்கவே இயலாது. அவளுக்கு அந்த சிச்சுவேஷன் அவளுக்கு புரியும். அவளுக்கு நம்ம பதுக்க புரிய வைக்கணும். எப்படி பதுக்க புரிய வைக்கணும் பிரச்சனைகளை. அவள் புரிஞ்சுக்கொள்வா. அவள் லைஃப் லாங் நம்மளோட வரப்போறவ. ஸோ அவளுக்கு நீ கண்டிப்பாக ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும். அதை விட்டுவிட்டு அவளை அப்படி இப்படி பேசிக்கிட்டு நல்லா இருக்காதுல்ல. பாவமாடா, எவ்வளோ கஷ்டம் பொண்ணுங்க கஷ்டப்படுது. ஒரு குழந்தைய வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா? ஒரு குழந்தைய வளர்க்குறதுன்றது எவ்வளோ கஷ்டமான ஒரு பணி. அதை ஒரு ஆம்பளை நம்ம புரிஞ்சுக்கிறணும். நம்மளும் ஒரு அப்பனா இருந்து புரிஞ்சுக்கிறோன்றா. புரிஞ்சுக்கோ அபிஜித்து, அவளுக்கு விளக்கம் கொடு. പാവം. ശരി അണ്ണ, അണ്ണനാണെങ്കിൽ കിച്ചണിൽ പോയി ഫുഡ് റെഡി ആയിരിക്കും. ഞാനാണെങ്കിൽ അവളെ ഒന്ന് വിളിച്ചിട്ട് വരാം, സമാധാനിപ്പിച്ചിട്ട്. ഓക്കെ.